தாராபுரம் பகுதியில் தொடர்ந்து 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லாமல் குடிநீரை பொதுமக்கள் விலைக்கு வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களுக்கு பயன்பெறும் தண்ணீரை வீணாக்கும் விதமாக பெரியார் சிலை அருகே குடிநீர் குழாய் உடைந்து ஆறு போல் ஓடுகிறது. பலமுறை அந்த இடத்தில் தண்ணீர் ஓடி வருவதால் அருகே உள்ள சாக்கடை நீரில் கலந்து சாக்கடை நீரும் சேர்வதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் அதை மிதித்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. தாராபுரம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தொடர்ந்து மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நகராட்சி அதிகாரிகளின் மெத்தன போக்கால் உடனே சரி செய்ய வேண்டும் என்று ஈரோடு துணை மண்டல செயலாளர் பொது நிர்வாகம் தமிழ்முத்து, ஆற்றல், அரசு, சக்திவேல், செந்தில், திருமாரகு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். மேலும் அமராவதி அணையிலிருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாராபுரத்திற்கு குடிநீர் தேவைக்காக முதல்வர் உத்தரவு அளித்ததன் பேரில் தண்ணீர் திறக்கப்பட்டது. வீணாக ராஜ வாய்க்காலில் திறந்துவிட்டு பொதுப்பணித்துறையினர் முறையீட்டில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் குடிநீர் தேவைக்காக அமராவதி அணையிலிருந்து தமிழக முதல்வர் தண்ணீர் திறந்துவிட்ட நிலையில் அந்த தண்ணீரை வாய்க்காலில் சென்று வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கிராம பகுதிக்கு செல்லக்கூடிய பகுதிகளிலும் தாராபுரம் வழியாக செல்லும் குடிநீர் குழாய்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு தண்ணீர் வருவதில்லை. இருந்தும் இன்று தண்ணீர் பெரியார் சிலை அருகே குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் தெருக்களிலும் வீதிகளிலும் ஓடி வருகிறது. பல முறை அதே இடத்தில் அந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. இதை பலமுறை தாராபுரம் நகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் இன்று வரை அது சரி செய்யப்படாமல் அவ்வழியாக சென்று வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் சாக்கடை நீர் போல் தேங்கியிருப்பதை மிதித்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. பல நாட்களாக குடிநீர் வராமல் பொதுமக்கள் விலைக்கு வாங்கி குடித்து வரும் நிலையில் குடிநீர் வீணாவதை தடுக்காமல் நகராட்சி அதிகாரிகளின் மெத்தன போக்கால் பொதுமக்கள் பாதிப்படைந்து வருகிறார்கள். தொடர்ந்து 10 நாட்களாக தாராபுரம் பகுதியில் குடிநீரின்றி தவித்து வரும் மக்களுக்கு குடிநீரை அனுப்பாமல் வீணாக குழாய் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியாகி சேதம் யாருக்கும் பயன்படாமல் வீணாகி வருவதை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று சமூக ஆர்வலர் ரகு கூறுகையில், தொடர்ந்து இந்த இடத்தில் பலமுறை உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது. இதற்கு அதிகாரிகளிடம் கூறியும் இந்த இடத்தில் குடிநீர் குழாயை சரி செய்யாமல் தொடர்ந்து நீர் வரும்பொழுது எல்லாம் உடைப்பும் ஏற்பட்டு நீர் வெளியேறி வருகிறது. இது உடனே நகராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்க அமராவதி ஆற்றிலிருந்து தாராபுரத்திற்கு குடிநீர் தேவைக்காக தமிழக முதல்வர் தண்ணீரை திறந்துவிட்டு அந்த தண்ணீரை தாராபுரம் அமராவதி ஆற்றுக்கு வரும் முன்பே அருகே இருந்த ராஜ வாய்க்கால் என்ற கிளை வாய்க்காலில் தண்ணீர் வீணாகி செல்கிறது. இதனால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த முறைகேட்டில் பொதுப்பணித்துறையின் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர்.
ஹோட்டல் அருகில் இருக்கும் நல்ல தண்ணி குடிநீர் குழாய் வந்து உடஞ்சி போச்சு. இப்போ அது வந்து ரோடு முழுக்க வந்து தண்ணியாக போயிட்டுருக்குது ஆறாட்டம். இதை வந்து தாராபுரம் நகராட்சி ஒரு மெத்தன போக்கு இருக்கிறாங்க. இதை வந்து கூடிய விரைவில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் தண்ணீர் தட்டுப்பாடு தமிழகம் முழுவதும் ஏற்பட்டு வருகிறது. அங்கங்கே வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க பொதுமக்கள் தண்ணீர் இல்லாதனால. அதனால் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தாராபுரம் நகராட்சி மெத்தன போக்கு காட்டாமல் அதை வந்து சரி செய்து கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது.